இந்த மாதத்தின் 2ஆம் தேதிக்கான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 3 காரியத்தை நம்ம இதில் பார்க்குறோம். எழும்பி பிரகாசி. முதல்ல நம்ம எழும்பினா தான் பிரகாசிக்க முடியும். நாம் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம என்ன செய்ய முடியாது, பிரகாசிக்க முடியாது. அப்போ நம்ம எழும்பணும். அப்போ எழும்பணுன்னா எதெல்லாம் விட்டு எழுந்திருக்கணும் அப்படின்னா, தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கணும், அப்புறம் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும், அப்புறம் சோர்வை விட்டு எழுந்திருக்கணும். இந்த மாதிரி எழும்பும்போது தான் நம்ம பிரகாசிக்க முடியும். தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும், தூக்கத்தை விரும்பக்கூடாது. சோர்வுகள் கொண்டு வருகிற காரியங்களை விட்டு எழுந்திருக்கணும். தூசியை உதறி விட்டு, தூசி போன்ற உலக காரியங்களை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை விட்டு நாம் எழும்பும்போது தான் பிரகாசிக்க முடியும். அப்போ நம்ம தூசியாக உதற வேண்டிய காரியங்கள் என்னென்ன, தூக்கத்தை தருகின்ற காரியங்கள் என்னென்ன, சோர்வை உண்டாக்குற காரியங்கள் என்னென்னு பார்த்து அதற்கு நம்ம எந்த வசனத்தை படித்தா நம்முடைய சோர்வுகள் நீங்கும், தூக்கம் நீங்கும், நம்முடைய தூசி நம்ம விட்டு போகும், உதற முடியும் அப்படிங்கிறத நம்ம வசனத்தை கொண்டு மேற்கொள்ள வேண்டும். சத்துருவை மேற்கொள்வது வசனத்தின் மூலமாக தான். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சோதனைக்காரனை எப்படி மேற்கொண்டா, வசனத்தின் மூலமாகத்தான். அப்போ நாமும் ஒவ்வொரு காரியத்துக்கும் வசனத்தை நம்முடைய வாயின் மூலமாக அறிக்கையிட்டு இருதயத்தில் சொந்தமாக்கி கொள்ளும்போது அந்த காரியங்கள் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். 2ஆவதாக உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. இப்போ நமக்குள்ளே ஒரு ஒளி இருக்குது. அது கர்த்தர் தந்த தீபம். ஒவ்வொரு மனிதனுடைய கர்த்தருடைய ஒவ்வொரு மனிதனுடைய ஆழமான உள்ளான இருதயம் கர்த்தர் தந்த தீபம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்த தீபம் தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஊதின ஜீவ சுவாசம் தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது நம்முடைய உன் ஒளி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியை நாம் பிரகாசிக்க செய்ய வேண்டும். அதை நாம் தூண்டி விட வேண்டும். மங்கி எறிகிற திரியை அணையாமல் இருக்கிற தேவனிடம் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய ஒளி வந்தது, நம்முடைய ஒளி நம்மை ஆசீர்வாதமாக மாற்றும். அப்போது நமக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்குது. உன் அபிஷேகம் உன்னை ரட்சிக்கும், அபிஷேகம் முகங்களை முறிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. அந்த நமக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் நமக்குள்ள ஒளியாக வெளிப்பட்டு அதை என்ன செய்யணும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். 3ஆவதாக கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே உதிக்கணும். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே உதிக்க வேண்டுமானால் அவருடைய மகிமையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு ஏற்ற பிரகாரம் துதிக்க வேண்டும். அவருக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு ஏற்ற பிரியம் எது என்று சொல்லி நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு மகிமையை கொண்டு வரும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு மகிமையை கொண்டு வரும். வாசிக்க வாசிக்க அது நமக்குள்ள ஒரு மகிமையை உருவாக்கும். இப்போ நாம் இந்த பகுதியில் பார்த்த மாதிரி எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உன் ஒளி, நம்முடைய ஒளி வந்தது, நம்முடைய ஒளியை வெளிப்படுத்தணும். அவருடைய மகிமை நம்ம மேலே உதிக்க செய்யணும். இந்த காரியங்களுக்காக நம் கர்த்தரிடத்தில் நோக்கி பார்க்கும்போது அவர் அதிசயமான காரியங்களை செய்து நம்மை முற்றிலுமாக விடுவிப்பார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். இந்த பாடலில் சொன்னது போல, இந்த வசனத்தில் சொன்னது போல நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், தாழ்த்துவோம். அவர் நம்மை எழுப்பி பிரகாசிக்க செய்வார். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியை தீண்டி ஏற்றி எரிய செய்வார். அவருடைய மகிமையை நம்ம அமர பண்ணுவார். நாம் எந்த வார்த்தைகளினால் நம்மை தேற்றி நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அதிசயமான காரியம்